வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய பாரத மாதாவுக்கு ஜே கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கீர்த்தி பொள்ளாச்சியை அடையும் போது காலை மணி 8:30. அவனுடைய வருகையை சற்றும் எதிர்பாராத அனந்தன் சற்று கிலேசம் அடைந்தார். மயில்சாமியுடன் வைத்து கொண்டிருக்கும் வியாபார உறவு தகாத உறவு என்று எடுத்த எடுப்பிலேயே கீர்த்தி கூறி திட்டத்தையே குலைத்து விடுவான். இப்போதைக்கு உண்மைகளை மறைத்தே ஆக வேண்டும். என்னப்பா, நான் வந்திருக்கேன், உங்க முகத்துல ஒரு சின்ன சந்தோஷ சிரிப்பு கூட இல்ல என்று கேட்டுக்கொண்டே அனந்தன் அருகில் கீர்த்தி வந்தான். அனந்தன் திடீரென்று சமாளித்து கொண்டார். நீ திடீர்னு வருவேன்னு எதிர்பார்க்கலையா? அதான் திகைச்சு போயிட்டேன். வா வா, நீ ஏன் மெட்ராஸ்ல இத்தனை நாள் தங்கின? கமலம், கமலம், கீர்த்தி வந்தாச்சு. ஊஞ்சலில் அமர்ந்தபடியே அவர் கத்தினார். எப்படிப்பா இருக்கீங்க? சௌக்கியம் தாண்டா. நீ முதல்ல கை கால் கழுவி காஃபி குடி. அவர் சொல்லி முடிக்கவும் கமலம் உள்ளே இருந்து வரவும் சரியாக இருந்தது. அம்மா, நான் வந்துட்டேன். இந்த நாளுக்காக நான் எவ்வளவு காலமா காத்துண்டிருந்தேன் தெரியுமா கீர்த்தி? நீ உன் வேலையை ராஜினாமா செய்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா. அப்பா பிஸ்னஸை பத்தி இன்னும் பேச ஆரம்பிக்கலையே. என்ன பிஸ்னஸ்? உன் மாமா வந்ததும் 2 பேரும் விஸ்தாரமாய் பேசுவா. வா, காஃபி தரேன். சத்யா 10ஆம் தேதி வர்றான். ஏன்பா, பழைய காலேஜ் பிஸ்னஸா? நீ முதல்ல உள்ள போ. வரவேற்பே பிரமாதமா இருக்கு. நீ உன் வீட்டுக்கு வர்றதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற? சரி அப்பா, நீங்க என்னமோ ஒரு மாதிரியா இருக்கீங்க சொல்லிவிட்டு கீர்த்தி நகர்ந்தான். மறு நிமிடம் அனந்தன் ஊஞ்சலை விட்டு இறங்கி கார் சாவியை எடுக்கப் போனார். 10வது நிமிடம் அவர் சாமா வீட்டை அடைந்தார். என்ன அனந்தா, என்ன திடீர்னு? கீர்த்தி வந்தாச்சு. அப்படியா? 2 நாள் முன்னாடி ஃபோன்ல பேசினப்பா இங்கே 4-5 நாள்ல வர்றதா சொன்னான். இப்போ 2 நாள் முன்னாடி வந்துட்டான், அவ்வளவுதானே? நீ ஏன் பேஸ்து அடிச்சவன் மாதிரி இருக்க? மயில்சாமி விஷயம் இப்ப தெரியப்படாது அவனுக்கு. 3 ஏக்கர் நிலம் இருக்கிறதும் தெரியப்படாது இல்லையா? தெரியவே கூடாது என்ற ஆனந்தன். இப்ப நான் திரும்பி போறேன். நான் இங்க வந்துட்டு போனது கூட அவனுக்கு தெரிய வேண்டாம். எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பயப்படாம போ. 10 மணிக்கு வந்துடு. அனந்தன் காரில் ஏறினார். கமலம், காஃபி எப்படி இருக்கு கீர்த்தி என்று கேட்டாள். உன் காஃபிக்கு ஈடு ஏதுமா? சரி, பாட்டி எங்க? அண்ணா வீட்டில் இருக்கா. ஃபோன் பண்ணி சொல்கிறேன், குதிச்சுண்டு வந்துடுவா. ஃபோன் பண்ணாத அம்மா, நானே மாமா வீட்டுக்கு போக போகிறேன். அது சரி, அப்பா இப்போ புதுசாக என்ன பிஸ்னஸில் இறங்க போகிறார்? நீ ஐஏஎஸ் வேண்டாம்னு வந்துட்ட. சத்யா டாக்டர் பட்டத்தோட லண்டன்ல இருந்து வர்றான். சுமுகியும் டாக்டரா வரப்போறா. என்ன பிஸ்னஸா இருக்கும் சொல்லேன். கிளினிக் கட்ட போறாரா? இல்லை, நர்சிங் ஹோம். அதுவும் இல்லை. மெட்ராஸ்ல அப்போலா, விஜயா, வெலிங்டன் எல்லாம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் இருக்கே, அது மாதிரி ஒன்று. இந்த பொள்ளாச்சியில் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் எடுபடாதுமா? யார் சொன்னா பொள்ளாச்சியிலன்னு? மெட்ராஸ்ல தான். இதை பாரு கீர்த்தி, உன் அப்பா இதில் ரொம்ப தீவிரமா இருக்கார். உன்னைத்தான் எல்லாத்துக்கும் அலையா நம்பின்னு இருக்கார். அவர் பேச்சுக்கு எதிராக பேசாத, அனுசரிச்சுண்டு போ. கீர்த்தி பதில் பேசவில்லை. 10 மணிக்கு சாமா வந்தான். கீர்த்தியை கண்டதும் ஆரவாரித்தான். கீர்த்தி, உன் லெட்டர் பிரமாதம்பா. ஐஏஎஸ் வர்க்கத்தையே உசுப்பி விட்டுட்ட. மந்திரிகள் அரசியல்வாதிகள் மண்டையிலும் ஒரு அடி அடிச்சிருக்க என்றான் சாமா. அனந்தன் ஊஞ்சலில் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். மாமா மருமகன் பேச்சு முடியட்டும் என காத்திருந்தார். திடீரென்று கீர்த்தி அப்பா பக்கம் திரும்பினான். அப்பா, 10 வருஷத்துக்கு முன்ன நீங்க காலேஜ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி என்னை ஐஏஎஸ்ல சேர வேண்டாம்னு கெஞ்சுனீங்க. நான் கேட்காம போனேன். இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு திட்டம் போட்டிருக்கிறதா அம்மா சொன்னா. ரொம்ப பிரமாதமான ஐடியா அப்பா. அனந்தனுக்கு மூர்ச்சையே வரும் போல தோன்றியது. கீர்த்தியா பேசுகிறான்? திகைப்பில் இருந்து மெல்ல விடுபட்ட அவர், நீ வந்தப்புறம்தான் முடிவு எடுக்கணும்னு இருந்தேன். ஏன்னா நீதான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நிர்வாகம் பண்ணணும். ஒரு மாவட்டத்தையே நிர்வாகம் பண்ணி இருக்க. இது என்னப்பா பிரமாதம், கொசுக்கடி. சாமா சிரித்தான். என்ன மாமா சிரிக்கிறீங்க? நீ சீரியஸா பேசுறியா இல்லை கிண்டல் செய்யறியான்னு புரியல கீர்த்தி. நோ நோ, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஆஸ்பத்திரி அவசியமாமா, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? 200 ஏழைகளுக்கு தினசரி இலவச வைத்தியம் இருக்கணும்.
இருக்கிற படுகைகள்ல 5% அவங்களுக்கு ஒதுக்கணும். இது என்ன பெரிய கண்டிஷன் கீர்த்தி? என் மனசுலயே இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. தினசரி 100 பேர்ன்னு நான் கணக்கு போட்டேன். நீ 200ன்னு சொன்ன. அவ்வளவுதான். மெட்ராஸ்ல இடம் பார்த்தாச்சா அப்பா? பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றான் சாமா. பணம் கொடுத்து வாங்குறதுன்னு வந்தா நிலத்துக்கே கிட்டத்தட்ட 1 கோடி ஆயிடும். அப்புறம் கட்டிடம், ஆபரேஷன் தியேட்டர், ஏர் கண்டிஷன் வசதி, நவீனமான கருவிகள், இயந்திரங்கள், படுக்கை, மெத்தை, 4 கோடி ரூபாய் இல்லாம ஆரம்பிக்க முடியும்னு தோணல. அதுவே குறைச்சலோன்னு கூட படுது. நிலம் இல்லாம எதுவும் நடக்காது கீர்த்தி என்றார் அனந்தன். அவர் பேசி முடித்ததும் இன்னொரு குண்டு அவர் தலை மீது விழுந்தது. தேனாம்பேட்டையில தான் நமக்கு சொந்தமான நிலம் இருக்கே அப்பா. அனந்தனுடைய நாக்கு உறைந்து நின்றது. சாமாவை பார்த்தார். உண்மைதான் கீர்த்தி. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி உன் கொள்ளு தாத்தா வாங்கி போட்ட நிலம். இப்ப அதுல குடிசை போட்டிருக்காங்க. எவ்வளவு? 100, 110. முதல் காரியமா 4 மாடி கட்டிடம் கட்டுவோம். ஒவ்வொன்றிலும் 32 குடும்பங்கள் குடியிருக்கலாம். கட்டி முடிச்சப்புறம் குடிசைகளை காலி பண்ண வைப்போம். மொத்தம் 3 ஏக்கர் தானே, அவ்வளவையும் குடிசைகள் ஆக்கிரமிக்கலையே. நல்ல ஐடியா தான் கீர்த்தி. ஆனா உன் திட்டத்துக்கு எதிர்ப்பு வரும் என்றான் சாமா. யார்கிட்ட இருந்து மாமா? இப்ப குடிசையில இருக்கிறவங்க கிட்ட இருந்துதான். குடிசைகள் இல்லாத இடத்துல தானே நாம கட்ட போறோம். அதுவும் நமக்கு சொந்தமான நிலத்துல. சாமா ஒரு கணம் யோசித்தான். தேனாம்பேட்டை நிலத்தை பற்றி கீர்த்தி பேசுவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மயில்சாமியை ஏற்கனவே களத்தில் இறக்கியாகி விட்டது. நேற்றுதான் அவன் 25 லட்சத்துக்கு ஏற்றுக்கொண்டு முன்பணமாக 5 லட்சமும் வாங்கி கொண்டிருக்கிறான். இப்போது கீர்த்தி குறுக்கே வருகிறான். என்ன செய்ய? அனந்தனை பார்த்தான். அனந்தன் திக் பிரம்மை பிடித்தவன் போல சாமாவை பார்த்து கொண்டிருந்தார். என்ன மாமா, எதுவும் பேசாம இருக்கீங்க? ஒரு சின்ன சிக்கல் கீர்த்தி. என்னது? இப்ப அங்க கபாலின்னு ஒரு ரவுடி ஜமீன்தார் ஆட்சி நடத்திட்டு இருக்கான். அவனுடைய பாட்டன் தான் முதல் குடிசையை போட்டவன். அதுக்கப்புறம் தலைமுறை தலைமுறையா குடிசைகள் போட்டு வாடகை வசூல் செய்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 10,000 ரூபாய் மாச வாடகையா கபாலிக்கு வர்றது. அவன் ஒரு பக்கா ரவுடி. அப்ப விஷயத்தை என்கிட்ட விடுங்க மாமா. நாளைக்கே மெட்ராஸ் போறேன். சிஎம் பார்க்குறேன். நம்ம திட்டத்தை பத்தி சொல்றேன். அடுக்குமாடி கட்டிடம் கட்டி கொடுக்க போறோம். வரப்போற ஆஸ்பத்திரியிலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும்னு நான் உறுதி அளிச்சா சிஎம் 2 நாள்ல கபாலியை சரி செய்வார் என்றான் கீர்த்தி. நீ சொல்ற சிஎம்மும் நானும் லயோலாவில் 5 வருஷம் ஒன்னா படிச்சவங்க தெரியுமா கீர்த்தி? எனக்கு ஹரிகிருஷ்ணனை நன்னா தெரியும்பா. தாத்தாவை அடிக்கடி பார்க்க வருகிறவர் அவர். இந்த விஷயத்தை நீ அரசியலாக்க பார்க்குற கீர்த்தி. கபாலி எதிர்கட்சிக்காரங்களோட சேர்ந்துடுவான். அசம்பிளியில கேள்விகள் வரும். எதை பத்தி தான்ப்பா அசம்பிளியில கேள்விகள் வரல? ஒருபடியா தான் கேள்விகள் வராது. இந்த நில விஷயத்தை எங்க கிட்ட விட்டுடு கீர்த்தி. நீ சொல்ற நம்ம சொந்த இடத்தையே மீட்க நான் பார்க்கிறேன். நீங்க சொல்ற ரவுடி கபாலியோட மோதாம உங்களால மீட்க முடியுமா? முடியும் கீர்த்தி. எப்படி மாமா? விவரங்களை கேட்காதேப்பா. நீங்க பேசுறத பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியறது. என்ன? இந்த நிலத்தை மீட்க ஏற்கனவே நீங்க நடவடிக்கைகள்ல இறங்கியாச்சு. சாமாவே அயர்ந்து போனான். அனந்தன் சிலையானார். கீர்த்தி எழுந்தான். ஆரம்பமே சரியில்லை என்றான். அப்படி சொல்லாத கீர்த்தி. பின்ன எப்படி சொல்றது மாமா? நீங்க யாரோ ஒரு அரசியல்வாதி மூலமா பணம் நிறைய செலவு செய்து குடிசைகளை அப்புறப்படுத்த ஏற்பாடு செய்யறீங்க. வேற எப்படியும் அவங்களை காலி பண்ண முடியாது. ஒவ்வொரு கட்டத்திலும் பணத்தை அள்ளி வீசிட்டே போவீங்க. எந்த லஞ்ச லாவண்யத்தை எதிர்த்து நான் போராடினேனோ அதையே நம்பி நீங்க உங்க வழியில காரியத்தை சாதிக்க பார்க்குறீங்க என்றான் கீர்த்தி. ஆனந்தன் திடீர் என்று பேசலானார். கீர்த்தி, நான் சத்தியமா சொல்றேன். ரவுடி கபாலி உட்பட எந்த குடிசைவாசியும் நடுத்தெருவில் நிற்க மாட்டான். நீ சொல்ற மாதிரி அங்க இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்குறேன். கட்டட வேலையை நீயே எடுத்து நடத்து. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆனா அதை ஒரு குத்தமா நினைச்சு நீ ஒதுங்கி நின்னுடாத. ஆமாம் கீர்த்தி, நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு கட்டிட வேலையிலும் ஆஸ்பத்திரியிலும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கிறோம். நான் சத்யா வரும் வரை பொள்ளாச்சியில தான் இருக்க போறேன் மாமா. அப்புறம்தான் மெட்ராஸ் போவேன். அங்க போனாலும் தேனாம்பேட்டை பக்கமே தலை காட்ட மாட்டேன் என்ற கீர்த்தி. பொருள் சேதமோ உயிர் சேதமோ இல்லாதபடி நிலத்தை மீட்டப்புறம் நான் களத்துல இறங்குறேன். ஆனா ஒரு நிபந்தனை என்றான். என்ன அது என்று கேட்டார் அனந்தன். ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துப்பேன். யாருடைய தலையீடும் குறுக்கீடும் இருக்கப்படாது. சரிடா கீர்த்தி, நிலம் வந்தப்புறம் உனக்கு பவர் ஆஃப்
அட்டாணியே தந்துடுறேன். பூமி பூஜை போடுற அன்னைக்கு வரேன். அப்புறம் திறப்பு விழா வரையில தலை நீட்ட மாட்டேன். போதுமா? போதும் என்றான் கீர்த்தி. அவனுடைய மனதில் ஒரு லட்சிய வெறி மூண்டு விட்டது. அவன் தன்னுடைய திட்டத்தை இப்போது வெளியிட மாட்டான். காந்தி குப்பத்து மக்கள் கபாலியை உள்ளூர வெறுத்தார்கள். அவன் தனக்குத்தானே தலைவன் பட்டம் சூட்டிக்கொண்டு எல்லோரையும் ஆட்டி வைக்கிறான். அவனுடைய தாயார் கண்ணம்மாவுக்கு கூட பிள்ளையிடம் வாஞ்சையோ பிடிப்போ இல்லாமல் போய்விட்டது. அவளுடைய கணவன் சுப்பிரமணி கண் மூடும் வரை அவன் போட்ட குடிசைகளிலிருந்து வந்த வாடகை பணத்தை அவள்தான் வசூல் செய்து கொண்டிருந்தாள். அந்த பணத்தில் புது எருமைகள் மற்றும் பசுக்கள் அவ்வப்போது வாங்கி வியாபாரத்தை பெருக்கினாள். கணவன் மறைந்த சில வாரங்களிலேயே இந்த வருமானம் பறிபோயிற்று. ஒரு நாள் வாடகை வசூலிக்க குடிசை குடிசையாக நுழைந்தபோது எல்லோருமே பணத்தை அவளுடைய மகன் கபாலி வாங்கி கொண்டு போயாகிவிட்டது என்றார்கள். கண்ணம்மாளின் கோபம் தலைக்கேறியது. ஆரம்பத்தில் மாத வாடகை 20, 4ஆம் வருடம் 35. சுப்பிரமணி காலமான போது வாடகை 50 ரூபாயாகிவிட்டது. 100 குடிசைகளிலிருந்து 5000 ரூபாய். இவ்வளவு பெரிய தொகையை அவளுடைய பிள்ளை அவள் அறியாமலே வசூல் செய்துவிட்டு அது பற்றி வாய் திறவாமலும் இருக்கிறான். டேய் கபாலி, இன்னாமா கூவர? குடக்கூலி எல்லாம் நீ வாங்கிட்ட இல்ல? ஆமாம் வாங்கின. இன்னா அதுக்கு? அது ஏன் பணம் அப்படின்னு யார் சொன்னா உன் கையில? ஏண்டா குடிசை போட்ட நாள்ல இருந்து யாருடா குடக்கூலி பணம் வாங்கிட்டு இருந்தாங்க? உன் அப்பன் ஒரு வாட்டி வாங்கியிருப்பானா? அப்ப வாங்கலைன்னா புள்ள வாங்கக்கூடாதுன்னு சட்டமா? அப்ப உங்ககிட்ட தான் 7-8 மாடு இருக்கே, பால்ல இஷ்டம் போல தண்ணி ஊத்தி சம்பாதிக்கிறையே, ஒரு பைசா கொடுத்துருப்பியா எனக்கு? பாவி, நீ நாசமா போவ. அப்படி போயிட்டா அப்பால நீ குடக்கூலி பணத்தை வாங்கிக்க. உன் தலையில இடி விழ. இத பாரு, என் கையில வம்புக்கு வராத. அப்புறம் இந்த குப்பத்துல ஒரு மாடு நிக்காது. பிள்ளையிடம் மோதி புண்ணியம் இல்லை என்று உணர்ந்த கண்ணம்மா இதற்கு பிறகு அவனுடன் எத்தகைய உறவும் வைத்து கொள்ளவில்லை. இது பற்றி கபாலியும் கவலைப்படவில்லை. பெற்ற தாயார் இப்படி என்றால் மற்றவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கபாலியுடன் மோதினால் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். குடியிருக்கிறவர்களில் 3/4 பேர் தினக்கூலிக்காரர்கள். காலையில் போய் மாலையில் திரும்புகிறவர்கள். வாடகை தருகிறவர்களில் சிலர் டிரைவர்களாக, தையல்காரர்களாக மற்றும் சிறு தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களாக இருக்கிறார்கள். கபாலியின் மூர்க்கத்தனத்துக்கு பயந்து தங்கள் வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ விரும்பினார்கள். சீனாமணி ஒருவன்தான் கபாலியை உள்ளூர வெறுத்து கொண்டே அவனிடம் பணி செய்து கொண்டிருந்தான். அவன் உடல்வாகு எந்த விதமான சண்டைக்கும் ஒத்து வராதது. ஈர்க்குச்சி போன்ற உடற்கட்டு, குழாய் போன்ற கழுத்து, கண்கள் தனியாக இருக்கையை விட்டு வெளியே தலை நீட்டி நிற்பது போன்ற தோற்றம். அவன் பணத்துக்காக எது வேண்டுமானாலும் செய்வான். நடிப்பு இரத்தத்தோடு ஊறி இருந்தது. கபாலி முன் குழைந்து பேசும்போது இவனை போன்ற உண்மை சேவகன் உலகில் இருக்கவே முடியாது என்ற பிரம்மை உண்டாகும். 2 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள ஆந்திர சாராயம் தமிழ்நாட்டு எல்லையில் பறிமுதல் ஆவதற்கு காரணமே சீனாமணி என்ற கபாலி அறியான். யாரேனும் சொல்லி இருந்தாலும் நம்ப மாட்டான். 10 ஆண்டுகளாக உண்மையாக உழைப்பவன். தன்னுடைய அந்தரங்கங்களை என்றுமே வெளியே சொல்லாத சீனாமணி துரோகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது என்ற நினைப்பிலேயே கபாலி இருந்தான். சீனாமணியின் வெறுப்புக்கும் துரோக மனப்பான்மைக்கும் ஒரு காரணம் இருந்தது. சென்ற வருடம் காந்தி குப்பத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ராணி என்கிற 15 வயது பெண் மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வைத்து கொண்டாள். அக்கம் பக்கத்து குடிசைகளில் உள்ளவர்கள் தங்கள் குடிசைகள் தீயில் பற்றி கொள்ளக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தோடு அவள் மூட்டிய தீயை அணைக்க ஓடினார்கள். தீ அணைந்தது. அத்துடன் ராணியும் அணைந்து போனாள். சீனாமணிக்கு பழையதெல்லாம் அந்த நிலையிலும் நினைவில் மோதின. ராணி சாம்பலாக போன தினத்துக்கு 10 நாட்கள் முன்னால் ஒரு நாள், அண்ணே. என்ன ராணி, இவர் என்ன கட்டிப்பாரா அண்ணே? எவருடி? அதான் தலைவரு. பைத்தியம் பிடிச்சிருக்காடி உனக்கு? இல்லைண்ணே, அவர் சத்தியம் பண்ணாரு. என் கை மேலே அடிச்சும் சொன்னாரு. எப்ப? 2 மாசம் முன்னாடி. என்ன நடந்தது? ராணி காதோடு காதாய் சொன்னாள். பாவி, கெட்டு பூட்டியடி. இப்போ உன் வகுத்துல வளர குழந்தைக்கு அந்த ஆள் தான் அப்பன்னு உன்னால வெளியே சொல்ல முடியுமாடி? அவன் பெரிய ரவுடின்னு தெரியாது?
நீ சொல்லி பாரேன் அண்ணே, என்ன கொன்னுடுவான்டி. இப்ப என்னதான் செய்யறதா என்ற ராணி கேவினாள். எனக்கு தலை சுத்துது. அந்த ஆளு பலான இடங்கள்ல மேயறவன். அவன் எங்கெல்லாம் போறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கம்ம நாட்டி ஊ மேலேயே கை வச்சுட்டானே. இப்ப என்னா செய்யறது? அத்தை சொல்லு அண்ணே. வந்தவாசி பூட்றியா? போயி மாமன் வீட்ல இரு. அந்த ஆளு விஷயம் தெரிஞ்சா தொரத்திடும். அப்ப பேசாம கெட. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. ராணி பொறுத்து கொள்ளவில்லை. ஒரு நாள் கபாலியிடம் சென்றாள். இன்னா ராணி, நான் முழுகாம இருக்க. அப்படியா? கையில ஜீனி கொண்டாந்துருக்கியா? இல்ல இப்ப நான் தரட்டுமா? இன்னாங்க இப்படி பேசுறீங்க? உங்கள மலையா நம்பி வந்திருக்க. என்னையா? எதுக்கு? ஏதேனும் ஒரு கோயில்ல. கோயில்ல? என்ன கட்டிக்கங்க. இன்னா புள்ள சொல்ற நீ? விளையாடுறியா? குழந்தைக்கு ஒரு அப்பன்னு தெரிய வேணாமுங்களா? ஓ, நான் தான் அப்பன்னு சொல்ல வர்றியா? ஆமாங்க. நீ என்கிட்ட மட்டும்தான் படுத்தியா? வேற யார் கூடவும் படுக்கலையாக்கும்? ராணியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சுபாவத்தில் சாதுவான அவளுக்கு அழுகை ஒன்றுதான் தைரியம் அளித்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை டாக்டர் இருக்கா, அவ உன்னை கவனிச்சுப்பா. நான் சொன்னேன்னு போ. எதுக்குங்க? உள்ள இருக்கிறது முழுசா வந்தா தானே அது என் அப்பா ஆறுன்னு கேட்கும். அந்த டாக்டர் அம்மாட்ட போனா முழுசா வராது, கரைஞ்சே போடும். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கபாலி வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த சீனாமணி கேட்டுவிட்டு சந்தடி செய்யாமல் தன் குடிசைக்கு திரும்பினான். கபாலி அவனுடைய தங்கையை மோசம் செய்து விட்டான். ஆனால் பழிவாங்கும் துணிச்சலோ திறமையோ அவனிடம் இல்லை. இருந்தாலும் ஒரு நாள் பழி வாங்க வேண்டும். இந்த முடிவு அன்று இரவு ராணி தீ குளித்த பிறகு மேலும் தீவிரமாக அவனுள் தீ போல கொழுந்து விட்டு எரிந்தது. உன் தங்கச்சி இப்படி போனது, என் தங்கச்சியே போயிட்டா போல துக்கம் என்ன கவுது சீனா என்ற கபாலி கண்ணீர் வடித்தான். கழுத, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல தலைவா. அவன் ஆசைப்பட்ட ஆளை நீ கட்டி வைப்பேன்னு சொல்லி இருப்ப. செத்த பிறந்தானே தெரிஞ்சது வவுத்தல் ஒண்ணு இருக்குன்னு. அந்த ஆளை கண்டுபிடிக்கணும் தலைவா. சீனா, அவ விதி முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த ஆளை கண்டுபிடிச்சு பழி வாங்கி என்னத்தை சாதிக்க போற? உனக்கும் நாளைக்கு பொண்டாட்டி குடும்பம் நல்லா வர வேணாம். நீ சொல்றதும் கரெக்டா தலைவா. பேச்சு இத்துடன் முடிய கபாலி தன்னுள் சிரித்து கொண்டான். இப்படிப்பட்ட ஏமாளி அவனுக்கு அடிமை போல இருக்கிறான். சீனாமணிக்கு எத்தனை தங்கைகள் அக்காக்கள் இருந்தால் என்ன? எல்லோரையுமே தன் படுக்கைக்கு இழுத்து வர முடியுமே. சீனாமணியின் நடப்பு தொடர்ந்தது. அவனுடைய ஒரே தங்கை ராணி மண்ணோடு மண்ணாகி 1 வருடமாகி விட்டது. அவள் ஞாபகார்த்தமாக அவனுடைய பழிவாங்கும் படலத்தில் ஒரே ஒரு காரியம்தான் நடந்திருக்கிறது. 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். அவன் செய்துவிட்ட காரியத்தை நினைவு கூர்ந்தான். போலீஸ் அதிகாரி ஆல்பர்ட்டை அறியாத சென்னை வாசிகள் யாரும் இல்லை. அவர் சர்ச்சிலும் இருப்பார், கோவிலிலும் இருப்பார். 2க்கும் மேலாக மந்திராலய மகானை வணங்க சென்னையில் உள்ள பிருந்தாவனங்களிலும் இருப்பார். எம்மதமும் அவருக்கு ஒன்றுதான். கபாலி ஒரு சனிக்கிழமை இரவு ஒரு அரசியல்வாதியுடன் திருப்பதி சென்றிருந்தான். ஞாயிறு பிற்பகல்தான் திரும்பி வருவான். ஆல்பர்ட்டை நேரில் பார்த்து பேச இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் வாய்க்கவே வாய்க்காது என்று நினைத்து சீனாமணி சாந்தோம் சென்றான். நீண்ட நேரம் கிறித்தவ ஆலயத்தின் முன் சீனாமணி நின்று கொண்டிருந்தான். திடீரென்று 6 அடி உயரமுள்ள ஒருவர் செதுக்கிவிட்ட தாடியுடன் கண்கள் பளபளக்க தன்னந்தனியாக ஆலயத்தில் இருந்து வெளியேறி வந்தார். அவர் தம் கார் அருகே செல்லும் போது, வணக்கம் ஐயா. வணக்கம். யார் நீ? உங்ககிட்ட பேசணும். நான் யார் தெரியுமாடா? தெரியும் ஐயா, டிஐஜி ஆல்பர்ட்டு. என்ன சொல்லணும்? ஒரு தகவல். ரகசியமா? ரொம்ப. அப்ப சொல்லு. இங்கய்யா, இந்த இடம்தான் சரியான இடம். என் கார்ல வந்தாலோ என் வீட்டுக்கு வந்தாலோ உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது என்னை பார்த்துடுவாங்க. அது சரி, உன் பேரு? பேரு வேணாமுங்க, தெரிஞ்சா கொலையே செய்திடுவான். நான் சர்ச்சில் இருந்து வரேன், உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். பேரு? மணி. உண்மையை சொல்லு. சீனா மணி. மேலே? நாளைக்கு நாயுடுபேட்டையிலேருந்து ஒரு லாரி வருதுங்க. வெளியே இருந்து பார்த்தா ஒரே பூசணிக்காயா இருக்கும். ஆனால் அடியில் கோணி பையுங்க. சாராயமா? அதே தானுங்க. லாரி நம்பர் தெரியுமா? தெரியுமுங்க. சொல்லு. சீனாமணி சொன்னான். எத்தனை மணிக்குன்னு தெரியுமா? சாயங்காலம் 6லிருந்து 7க்குள்ள. எவ்வளவு? எல்லாம் 10 லிட்டர் கேனில்.
நேத்து தான் 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு டிரைவர் போனான். யார் லாரி? வாடகை லாரி. சரக்கு யாரோடது? கபாலி. ஓ, அவனா? அது சரி, நீ யாரு? அவன்கிட்ட வேலை செய்யற ஆளு. காட்டி கொடுக்குறியா? ஆமாங்க. ஏன்? என் உடம்புல வலி இருந்தா அவனை கொன்னு போட்டிருப்பேன். அதனால மூளையால் அடிக்க பார்க்குறேன். பழி வாங்குறியா? ஆமாங்க. ஏன்? போன வருஷம் என் 15 வயசு தங்கச்சியை கெடுத்துட்டான் ஐயா. அது கிருஷ்ணாயில ஊத்திக்கிட்டு எரிஞ்சு போச்சு. சீனாமணி திடீரென்று அழ ஆரம்பித்தான். அழாத அழாத, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சர்க்கார்கிட்ட இருந்து 5000மோ 10,000மோ வெகுமதி வாங்கி தரேன். எனக்கு பணம் எதுவும் வேணாம் சார். நாளுக்கு நாள் அந்த ஆளோட அக்கிரமம் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு நாள் அவன் தூக்கில் தொங்கணும், இதுதான் என் ஆசை என்றான் சீனாமணி. வேற என்னன்னு செய்யறான்? அவனுக்கு மந்திரிகள்கிட்ட எம்எல்ஏள்கிட்ட எல்லாரும் சிநேகிதம் உண்டே என்ற சீனாமணி தொடர்ந்து, இதை முதல்ல கவனிங்க சார், அப்புறம் நானே ஒவ்வொன்றா சொல்கிறேன் என்றான். ஞாயிற்றுக்கிழமை வந்தா நானும் தவறாம காலையில் இந்த சர்ச்சுக்கு வருவேன். அது தெரிஞ்சுதான் ஐயா நான் இன்னைக்கு வந்தேன். ஆனால் இது தெரிஞ்சா கபாலி என்னை வெட்டி போட்டுடுவான். உன்னை காப்பாத்துறது ஏன் பொறுப்பு சொல்லிவிட்டு ஆல்பர்ட் தன் காரில் ஏறினார். இது நடந்த 8ஆம் நாள். அதே சாந்தோம், அதே ஆலயம். என்ன மணி? ஒரு பொள்ளாச்சிக்கார கபாலியை பார்க்க வந்தான். சாயங்காலம் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் பேசினாங்க. மறுநாள் காலையில் மந்திரி விநாயகம் போட்டில் கபாலி பொள்ளாச்சிக்காரன் 2 பேரும் இருந்தாங்க. அவர் பேரு தெரியுமா? மயில்சாமி. ஓ, அவனா என்றார் ஆல்பர்ட். ஏற்கனவே தெரியுமா ஐயா? கோயம்புத்தூரில் இருக்கிறப்பவே தெரியும். அவன்கிட்ட நானே ஜாக்கிரதையாக இருப்பேன். என்ன விஷயம்? தெரியலீங்க. தெரிஞ்சதும் சொல்லு. சரிங்க. நீ ஆபத்தில் மாட்டிக்காம பார்த்துக்க. சரிங்க. இதன் பிறகு பல வாரங்கள் இருவரும் சந்தித்து கொள்ளவில்லை. 1991ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21 வியாழக்கிழமை கபாலி பொள்ளாச்சியில் மயில்சாமியின் வீட்டை அடைந்த போது காலை மணி 9. 2 தினங்கள் முன்பே மயில்சாமி அவனிடம் சொல்லி இருந்தான். கபாலி தன் பெயரில் ரயிலில் இடம் பதிவு செய்யக்கூடாது என்று. அவன் படியேறி வந்ததும், வாங்க மிஸ்டர் கபாலி, பிரயாணம் சௌகரியமா இருந்துச்சா என்று கேட்டான் மயில்சாமி. ரயிலில் நல்ல கூட்டம், ரிசர்வேஷன் கிடைக்கல. டிக்கெட்டுக்கு மேலே 50 கேட்டான். டிடி நான் கொடுக்கல, உட்காந்துட்டே வந்தேன் சார் என்றான் கபாலி. அங்கெல்லாம் ரெடியா இருக்கா? அடுத்த வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி நாள் பார்த்துருக்கேன் சார். முதல்ல இதை பிடிங்க சொன்ன மயில்சாமி ஒரு காகித பொட்டலத்தை நீட்டினான். கபாலி வாங்கி கொண்டான். 1 தான் தரேன்னு சொன்ன, 2ன்னு. ஆனால் இப்போத்தானே ரெடின்னு சொல்லிட்டு வரீங்க கபாலி. முன்னாடி வர முடியல, இப்போ போனால் மறுபடியும் வர்றப்ப காரியம் முடிஞ்சு போயிருக்கும் என்ற கபாலி தயங்கி தயங்கி, அதனால என்று இழுத்தான். இன்னும் ஒன்றையும் இப்பவே தரணும்னு சொல்ல வரீங்க அதானே? பாக்கி 18 தான் மந்திரி முன்னால தர்றதா சொன்னீங்க சார். சரி, புரியுது, கொஞ்சம் இருங்க மிஸ்டர் கபாலி சொல்லிவிட்டு மயில்சாமி உள்ளே சென்று திரும்பி வந்தான் வெறும் கையுடன். இன்னும் பொட்டலத்தை பிரித்து பார்க்கலையா? முதல்ல எண்ணிடுங்க. உள்ள ஒரு கோபம் என்ன. கபாலி வெள்ளை நூலை அவிழ்த்தான். எல்லாம் பழைய 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நோட்டுகள். எண்ணினான். மயில்சாமி சிரித்தான். எவ்வளவு இருக்கு? 2. 1ன்னு சொன்னப்ப நீங்கள் என் பேரில் கோபப்பட்டீங்கல்ல மிஸ்டர் கபாலி. தப்பு தான், மன்னிச்சிடுங்க. இப்போ புரியுதா மயில்சாமி யாருன்னு என்ற மயில்சாமி. நான் இந்த மாதம் 30ஆம் தேதி மெட்ராஸில் இருப்பேன். அதாவது நீங்கள் வச்சிருக்கிற நாளுக்கு மறுநாள் மந்திரி விநாயகம் வீட்டில் சந்திக்கலாம் என்ற மயில்சாமி. கரெக்டாக கார்த்தால 10 மணிக்கு வந்துடுங்க என்றான். சரி சார் என்ற கபாலி மயில்சாமியை ஏறிட்டு பார்த்தான். பிறகு, இதை இந்த ஊர்லேயே ஏதேனும் பேங்க்ல போடலாம்னு தோணுது என்றான். நாயுடுபேட்டையில் போடுறேன்னு சொன்னீங்களே அன்னைக்கு, அப்போ சொன்னது உண்மை. ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறப்ப வேணாம்னு தோணுது. இம்மாம் பணத்தையும் தூக்கிட்டு போகணுமே. இந்த ஊரில் நீங்கள் பேங்க்கில் போடுறதுன்னா பேங்க் மேனேஜர் அறிமுகம் கேட்பான். எனக்கு எல்லா பேங்க் மேனேஜரையும் தெரியும் தான். நானும் அறிமுகப்படுத்தி கையெழுத்தும் போட்டுடுவேன். ஆனால் அப்புறம் ஏதேனும் ஏடா ஓடமா போச்சுன்னா என் பேரும் இல்லை வெளியில் வந்துடும். கபாலி யோசித்தான். அவனுடைய பெயர் பொள்ளாச்சியில் எந்த வங்கியின் புத்தகத்தில் வராமல் இருப்பதும் ஒரு விதத்தில் நல்லதுதான். சென்னையில் 3 வங்கிகளில் அவனுக்கு கணக்கு இருக்கிறது. 3லும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கலாம். இல்லாமல் போனால் வீட்டில் அவனுடைய இரும்பு அலமாரி இருக்கவே இருக்கிறது. கபாலி சரிங்க என்றான்.
நீங்கள் ஒன்று செய்யுங்க மிஸ்டர் கபாலி. என்னங்க, எம்பி செந்தில்நாதன் இங்கே வரப்போகிறாரு. அவராக ஃபோன் பண்ணி இன்னைக்கு வீட்டில் தான் சாப்பாடுன்னுட்டாரு. நான் எப்போ டெல்லி போனாலும் அவர் வீட்டில் தான் தங்குறது. வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் உள்ளூரில் ஒரு ஹோட்டலில் தங்கிக்கிறேன் சார். இவ்வளவு பணத்தோடையா? ஏன் புதுசாக ஒரு ஆபத்தை விலைக்கு வாங்குற எண்ணமா? அப்போ பொள்ளாச்சி வந்த காரியம்தான் முடிஞ்சுட்டதே. பழனி திண்டுக்கல் வழியாக மெட்ராஸ் திரும்புங்க. திண்டுக்கல் வரைக்கும் நிறைய பஸ் ஓடுறது. திண்டுக்கல்ல சாப்பிடுங்க. அங்கிருந்து மெட்ராஸுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போயிட்டே இருக்கும். கபாலிக்கு வேறு வழி தெரியவில்லை. சரி சார், நான் சொன்ன தேதியில் மந்திரி விநாயகம் வீட்டில் இருப்பேன், மறந்துடாதீங்க. மறுநாளே மந்திரி மதுரை போகிறார். நான் கரெக்டாக வந்துடுவேன் சார். நானும் என் வார்த்தையை காப்பாற்ற ரெடியாக இருப்பேன் மிஸ்டர் கபாலி. அதே ஞாயிறன்று சீனாமணி ஆல்பர்ட்டை சந்தித்தான். போலீஸ் அதிகாரி IPS ஆல்பர்ட்டுக்கு ஏற்கனவே சீனாமணியின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. அவன் கொடுத்த தகவல் மூலமாகத்தான் பூசணிக்காய் ஏற்றி வந்த லாரியில் இருந்து சாராயத்தை பறிமுதல் செய்தார். அதன் பிறகும் சீனாமணி சில தகவல்களை கொடுத்திருந்தான். எல்லாமே உண்மைகளாக இருந்த போதிலும் பரபரப்பாக எதுவுமே நடக்கவில்லை. கபாலியையும் எதிர்பார்த்த அளவுக்கு பாதிக்கவில்லை. கடந்த பல வாரங்களாக ஒரே ஒரு கேள்விதான் அவர் மனதில் சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தியது. ஏன் பொள்ளாச்சி மயில்சாமியும் கபாலியும் சந்தித்து கொண்டார்கள்? மந்திரி விநாயகம் வீட்டில் என்ன நடந்தது? இது பற்றி உண்மையிலேயே சீனாமணிக்கு எதுவும் தெரியாது என்று ஆல்பர்ட் நம்பினார். அன்று சீனாமணி அவருடைய கார் அருகே நிற்பதை கண்டபோது ஆல்பர்ட் ஆச்சரியப்படவில்லை. ஏதோ ஒரு தகவல் கிடைக்கப் போகிறது என்ற எண்ணம்தான் உண்டாகியது. ஆர்வப்படாமல், என்ன மணி என்று கேட்டார். பொள்ளாச்சி போயிருக்கார். எப்ப? நேற்று ராத்திரி ரயில்ல. என்னைக்கு திரும்பி வர்றான்? தீர்மானமாக சொல்லலை சார். தெரிஞ்சா தகவல் கொடுக்க முடியுமா உன்னால மணி? அந்த ஆள் இருந்தா எப்பவும் நான் கூட இருந்தாகணும் சார். ராத்திரியில் மட்டும்தான் நான் தனியாக இருப்பேன். அதான் சொன்னியே ராத்திரி எங்கே போவான்னு. அந்த வீட்டுக்கு போக யார்தான் சார் இந்த ஆளோட கையை எதிர்பார்க்காங்கன்னு தெரியாது சார். போன வாரம் ஒரு எம்பியே ஃபோன் பண்ணார். அப்பப்போ 1-2 மந்திரிங்க வேற அங்கே வர்றாங்க. அது தனி கேஸ், அப்புறமா பார்க்கலாம். இந்த மயில்சாமி விஷயம்தான் இப்போ முக்கியம். நீ தகவல் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணு. ராத்திரி 10 மணிக்கு மேலே நான் வீட்டில் தனியாகத்தான் இருப்பேன். இதான் நம்பர். ஆல்பர்ட் அவசரமாக நம்பரை எழுதி நீட்டினார். சரி சார் என்ற சீனாமணி அந்த சிறு காகித துண்டை வாங்கி கொண்டான். கபாலி சென்னை திரும்பியதில் இருந்து அவனிடம் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சீனாமணியால் உணர முடிந்தது. எப்போதும் அதிரடி தாக்குதலில் இறங்கும் கபாலி ஏன் அதிகம் பேசுவதில்லை? சீனாமணி விசாரிக்கவில்லை. அன்று இரவும் அடுத்தாற்போல வந்த இரவுகளிலும் கபாலி கலாவல்லி வீட்டுக்கு செல்லவில்லை. ஏன், என்ன நடந்தது? 29ஆம் தேதி வெள்ளி காலை மணி 10. சீனா, வெளி போலாம் வா. சரி தலைவா. கபாலி காரை ஓட்ட சீனாமணி கூனி குறுகி அருகே உட்கார்ந்து கொண்டான். கார் கடற்கரை சாலையில் காந்தி சிலைக்கு எதிராக நின்றது. சிலையின் நிழலில் யாரும் இல்லை. சற்று தூரத்தே ஒருவன் கரும்பு பிழிந்து டம்ளராக விற்று கொண்டிருந்தான். சீனா, நீ உயிர் தோழன். இதுவரையில் என்னை கைவிட்டதில்லை, நானும் கைவிட்டதில்லை. சொல்லு தலைவா, நான் என்ன செய்யணும்? உன் தங்கச்சி செத்து போனதிலிருந்து நீ சுரத்தாவே இல்லை, சரியா கூட துன்றதில்லை. நான் என்ன செய்யணும் தலைவா? 2 மந்திரிங்களுக்கு நாம் குடியிருக்கிற இடம் தேவைப்படுறது. காலி பண்ணிட்டா எனக்கு ஒரு பங்களாவும் சைடில் உனக்கு ஒரு வீடும் கிடைக்கும். எப்போ காலி பண்ணணும் தலைவா? நாம் எப்போ வேணும்னாலும் பண்ணிக்கலாம் சீனா. ஆனால் மற்றவங்க சொன்ன எவன் சரிம்பா? அது நிஜம்தான் தலைவா. உன் ஆத்தாவே மாட்டை இழுத்துட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும். பங்களா வீடு 2ஐயும் கொடுத்து எனக்கு 1 லட்சமும் உனக்கு 10,000மோ 15,000மோ தருவாங்க. நான் நல்லாவே அடித்து சொல்லிட்டேன். தம்பி சீனாமணிக்கும் பணம் கொடுக்கலேன்னா நான் இதில் கலந்துக்க மாட்டேன்னு. நன்னி தலைவா. நாளைக்கு காலையில் ஒரு குடிசை இருக்கக்கூடாது சீனா. புரியுது தலைவா. உன் வீடு அதுவும் தான். என் வீடு மட்டும் அப்படியே இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடாது? புரியுது தலைவா. ஆனால் ஒன்று, இடத்த விட்டு நீ போயிடக்கூடாது. நீ உன் வீட்டுக்குள்ளாரையே இருந்துக்கணும். உன் பொஞ்சாதியை குழந்தையோடு அவன் அப்பன் வீட்டுக்கு எதனாச்சியும் காரணம் சொல்லி முன்னாடியே அனுப்பிடு. அப்படித்தான் திட்டம். ஆத்தாவை நான் நைஸாக அனுப்பிடுறேன்.
நம்ம குப்பத்துக்கு 2 கட்டடம் தள்ளி ஒரு பொட்டல் மைதானம் இருக்குதுல்ல, அங்க மாட்டை எல்லாம் கட்டி வச்சிடு. சரி தலைவா, இன்னும் ஒண்ணு என்ற சீனாமணி, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறப்ப நீ வீட்ல உன் ரூம்ல இரு. நான் சொல்றப்ப ஓடி வர மாதிரி அலறி அடிச்சிட்டு வா. உன் விரோதி யாரோ செஞ்ச வேலைன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன். நல்ல ஐடியா சீனா. இன்னொரு விஷயம், அது நீ போதையில் இருந்தா எவனும் உன் மேல கை வைக்க மாட்டான். வீட்டுல புட்டி இருக்கு. நான் வந்து கூப்பிடுறப்ப நீ தள்ள அடணும். நான் உன்னை இசுத்துக்கிட்டு போவேன் என்று சொல்லிவிட்டு, எப்ப 10,000 தருவாங்க தலைவா என்று கேட்டான் சீனாமணி. எல்லாம் அடங்கினப்புறம். மற்றவங்களுக்கெல்லாம் ஏதேனும் பணம் கொடுக்க மாட்டாங்களா? மாட்டை கட்ட போறியே, அந்த பொட்டல்ல குடிசை போட்டு தருவாங்க. அப்பால 3 மாடி கட்டிடம் கட்டி தருவாங்கன்னு தோணுது. இனிமே இது பத்தி நீ கவலைப்படாத தலைவா, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். அன்று இரவு 7 மணிக்கு சீனாமணி கபாலியின் தாயார் கண்ணம்மாவிடம் ஓடோடி வந்தான். என்னடா சீனா, ஏன் இப்படி ஓடியார? உன் தங்கச்சி மேல பஸ் இடிச்சுடுத்துமா. தண்டையார்பேட்டையிலிருந்து ஆள் வந்து சொல்லுச்சு, உன்னை பார்க்கணும்னு. அழுதாம். ஆஸ்பத்திரியில் இருக்குது, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி. மறுகணம் கண்ணம்மா பதறி அடித்து கொண்டே ஓட, சீனாமணி நிதானமாக மாடுகளை இழுத்து கொண்டு பொட்டல் வெளியை நோக்கி நடந்தான். பிறகு இரவு 8 மணிக்கு மேல் ஒவ்வொரு குடிசையாக சென்றான், பேசினான். ராத்திரி போலீஸ் ரெய்டு பண்ண வரப்போகுது. ஒரு குடிசை பாக்கி இல்லாம பூந்து பார்ப்பாங்க. போலீஸ்காரனை நம்ப முடியாது. கையில கிடைச்சதையெல்லாம் சுருட்டிப்பான். கரெக்டா ஒவ்வொருத்தரா பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பொட்டல் வெளிக்கு போயிடுங்க. எவனாவது போதையில் இருந்தா அவனை வேன்ல ஏத்திடுவாங்க. நான் இப்ப சொல்லேன்னா அப்பால என்னை குத்தம் சொல்லாதீங்க. பலர் அவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட ஓரிருவர் முணுமுணுத்தார்கள். ஒருவன், ஏண்டா சீனா, ரெய்டுனா அது உன் தலைவன் வீட்டுல தான் நடக்கணும். எங்க வீட்டுல இன்னாடா இருக்கு, நான் போக மாட்டேன் என்றான். நீ போகத்தாலே முனுசாமி, ஆனா எதுக்கு உன் பொஞ்சாதியும் குழந்தையும் வீட்டுல இருக்கணும்? நீ என் தலைவனோட மோதலாம், போலீஸோட முடியுமா? தலைவனோட ஆத்தா கூட போலீஸ் மாடுகளை இழுத்துட்டு போயிடுமோன்னு பயந்துகிட்டு இப்பவே போயிட்டா. யாரோ சொன்னாங்களே, அவ தங்கச்சி ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு. அப்படி சொன்னாதான் ஆத்தா போவான்னு தலைவன் சொன்னாரு. அது சரி, தலைவனை எங்க காணோம்? அவர் அப்பவே சரக்கு எடுத்துக்கிட்டு போயாச்சு. கார் கூட பாரு. முன்கூட்டியே சீனாமணி கபாலியின் காரை நந்தனத்துக்கு அருகே நிறுத்தி இருந்தான். குப்பம் ஒரு வழியாக காலியாகியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.